பாருங்க, சூப்பரா இருக்கு, அழகா. என்ன ஃப்ரூட்டா இருக்கும்? ஏடி ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிக்ஸ்டு கலந்து வச்சிருக்காங்க. This one how much? 150. சென்னை கிச்சன் போட்டிருக்குது. இந்தியன் வெஜிடேரியன் குசைன் போட்டிருக்கு. இப்போ பாருங்க, நம்ம நேற்று இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். மாலை கடைலாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். மாலைக்கடை இங்கே தான் நம்ம இந்தியன் ஸ்வீட்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, லட்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. How much grams? No, this for only 5 kids. Piece, not like grams. Yeah. Oh, okay. This 150, this 100 baht. 100. This Okay. 450. Oh, This okay. 250, this 300 baht. Oh, okay. Looks very beautiful. Yeah, thank you. Okay. இங்கே பாருங்க, ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்டு. மொத்தமாக இருக்குல்ல, நல்லா பாருங்க, சூப்பராக இருக்கு, அழகா. என்ன ஃப்ரூட்டா இருக்கும்? இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நம்ம பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம ஒன்று சாப்பிட்டு ஆனால் வந்து கிலோ கணக்கில் தான் தராங்க. கையை வெளியே வச்சு பவுடா இருக்காங்க. பாருங்க, தொப்பிலாம் மாட்டிருக்காரு. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. இது ரோஜாப்பூ கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக லட்டு நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன லட்டாக இருக்குது. ஏதாவது ஒரு கடையில் ஸ்வீட் வாங்கணும். இருங்க, நிறைய கடை இருக்குது போல இங்கே ஸ்வீட் கடைங்க. இங்கே பாருங்கள், பீஸ் கணக்கில் தராங்கன்னு நினைக்கிறேன். 25 அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு வேணும். மொத்தமாகலாம் சாப்பிட்டா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. தனித்தனியாக ஒன்றுத்துலேயும் ஒரு பீஸ் கேட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வேணா. இந்த கடை ஓகே. அந்த கடையில் வெறும் பாக்ஸாக தான் தராங்க. சாமிலாம் வச்சுருக்காங்க. சொல்லலாம் இங்கே பாருங்க, இந்த வீட்டை சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிருக்காங்க புதுசாக. பழைய வீடு போல். மேலே பாருங்க, தகரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. சரி, இங்கே வாங்க. தார்மாராக மைசூர் பார்க்க பாருங்க, எப்படி தார்மாராக அடி போட்டுருக்காங்க. எல்லாம் தகரம்லாம் கலராக வச்சுருக்காங்க. எக்கச்சக்க கலர் ஆட் பண்ணிருக்காங்க. இங்கே பாருங்க, பிங்க் கலரு சூப்பராக இருக்குண்ணா. குலோப் ஜாமுனா இல்லை வேறு ஏதாவதான்னு தெரியல. ரொம்ப ட்ரையாக இருக்காங்க. அந்த கேட்டாச்சு தான். இது ரசமலாய் போல. இது ரசகுல்லா. இல்லைன்னா தனித்தனியாக பீஸ் மேக் தருவாங்களான்னு தெரியல. எது வேணுமோ அதை மட்டும் செலக்டிவாக கேட்டு இங்கே இருக்கு. நார்மலாக அடிக்கிறாங்க. இது மொரட்டு மாசு பாக்கு. கல்ல தூக்கி வச்சாலும் உடையாது. அந்த தூக்கி வச்சு பாக்கு.
காஃபி கிடைக்குது. ตอนแรกเรา லாப்ஸ்டர் காஃபி. welcome จะมี chicken ไลน์ ஹலோ சிக்கன் ஷாப்பில். ஓகே, இதெல்லாம் ஜெல்லிங்க பாருங்கள். ஜெல்லி கலராக வச்சுருக்காங்க. நிறைய புட்டிங் எல்லாம் 40 போட்டிருக்காங்க. 24 போட்டிருக்காங்க. மற்றவரெல்லாம் பரவாயில்ல. ஆனால் வெச்சு மூடி போய் கிடக்குது. உள்ளே எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அப்பட்டமாக நமக்கு தெரியுது கடையில். அங்கே பாருங்கள், இந்த கடைக்குள்ளே பாருங்கள், மாரியம்மன் தான் வச்சுருக்காங்க போல். இங்கே பாருங்கள், ரொம்ப பழைய ஃபோட்டோ போல். கலர்லாம் இதுவாக ஃபேட் ஆகி போச்சு. இஞ்சி கடமா வச்சுருக்காங்க. இந்தியன் ஃபுட்டு போட்டிருக்காங்க. ஆக ஒரு இந்தியன் ஸ்வீட்டு மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் இந்தியன் ஃபுட்டும் கிடைக்குது. இந்தியன் ஃபுட்டு இல்லை, ஸ்வீட்ஸ் நிறைய கிடைக்குது. ஸ்வீட்ஸ் விரும்பியா நீங்கள் அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. மறக்காமல் இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா தைலாண்டில் இந்த இடம் நல்லா இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் ஓகே, ரீசனபிள் தான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ஏன்னா தைவானில் பார்த்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவு. இங்கே தைலாண்டில் கொஞ்சம் அதை விட ஒரு 20% கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இங்கே பாருங்க, ரோட்டு கடை மாதிரியே போட்டிருக்காங்க. அது என்ன விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ரோட்டு கடையில் வடை விட போட்டால் செம்மையாக இருக்கும். பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. மர நிழலில் இந்தமாரி ரோட்டு கடை இருக்குது. நல்லா இருக்குது, அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடை. ஆனால் தைலாண்ட் ஃபுட்டு தான் போல். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த சாலட் நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருக்கேன். அதுதான் நான் ஏதாவது வடை கிட இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அது எதுவும் இல்லை. சரி வாங்க நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி போவோம். இது என்னவா இருக்கும்? உள்ள சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. வீடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. கவர்மெண்ட் மாதிரியா? செக்யூரிட்டி போயிட்டுருக்காங்க. அப்படின்னா இது ஒரு ஃபேமஸான ஆட்களோட வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம அந்த ரோட்லேயே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தமாரி வீடெல்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தா மாதிரி எனக்கு ஞாபகம். இப்போல்லாம் இன்றைக்கெலாம் ஸ்பேஷியஸாக இதுமாரி விளையாடுறதுக்கான இடமே இல்லாத மாதிரி தான் கட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆகிப்போச்சு ஸ்பேஸு. ரோஸ்மெரி பாருங்க, பட் ரோஸுங்க, ரோஸ்மெரி தான் பட் ரோஸ் வச்சுருக்கேன். சென்னை கிச்சன் போட்டிருக்குது. இந்தியன் வெஜிடேரியன் குசைன் போட்டிருக்கு. ஆனால் கடை ஒன்று ஓப்பன் இல்லையா? இருக்காங்க, ஆள் யாரும் இருக்காங்க இல்லை. வண்டியிலே வச்சு பழங்கள் வைக்கிறாரு போல. 7-Eleven போடுறீங்க. இது தை ஃபுட்டுன்னு போட்டிருக்காங்க தெளிவாக. ஃப்ரைட் ரைஸு, க்ரீன் கறி, ரெட் கறி. இது வந்து தை அண்ட் மியான்மர் ஃபுட்டு. தாய்லாண்டும் மியான்மரும் பார்டர் ஷேர் பண்ணுறதுனால இந்த ஊரில் வந்து தைலாண்டில் வந்து மியான்மர் மக்கள் நிறைய பேர் வந்து மைக்ரேஷன் ஆகி இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் இங்கே காட்டுது மேப்பில். நம்ம வந்துட்டோம். நீங்கள் சப்போஸ் இட்லி சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தைலாண்டில் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த கடை பார்த்தோம் கூகுளில், இதுதான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான கடையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருக்கும், இதுவா இல்லை அடுத்தா? இதுவாக இருக்குங்க. தை ஃபுட்டுன்னு தான் போட்டிருக்குது. அங்கே இருக்குங்க, சுகம்னு போட்டிருக்குது. இது தை ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்து இந்த சந்தூரில் வந்தோம்னா இருக்குது, சுகம்னு எழுதியிருக்குது. கடை ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல.
நம்ம வந்து இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு வந்தது. உள்ளே வந்து கிடைக்குமா இட்லி தெரியல. சட்னி இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் இட்லியாவது கொடுங்க, வாங்கி சாப்பிடுவோமா? வருங்க, குரங்கெல்லாம் தொங்குற மாதிரி கிளிகள்லாம் வச்சுருக்காங்க. அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வீடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஃபுட்ஸ் கார்பரேஷன் லிமிட்டட்னே போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ்லாம் வச்சுருக்காங்க. சரி, சாப்பிடுவோமா? இந்தியன் டிரைவர் இன் தாய்லாந்து பாருங்கள். இந்தியன் டிரைவர் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, நம்ம வந்தாச்சு. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு பார்த்துக்கோங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட், சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. உள்ளே வந்து ஒரு அண்ணன் இருந்தார், 2 பேர் இருந்தாங்க பசங்க. ஒருத்தர் வந்து பீகார்னார், இன்னொருத்தருக்கு நம்ம இன்னும் பேசலை. தமிழ் ஆள் ஒருத்தர் இருக்காருந்தாங்க, ஆனால் மேலே ஏதோ வேலையாக இருக்காங்க கூட. சரி, ஓகே, இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் தான். சோஃபாலாம் போட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து மெனு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பாருங்கள். தாலி மீல்ஸு 14 வெரைட்டிஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே இருக்கும் போல். 159 போட்டிருக்காங்க. ரொம்ப சீப் எனக்கு இந்த வரைக்கும் இருக்குது. நான் தைவானில் இருக்கிறதுனால சொல்கிறேன். தாய்லாண்டில் வந்து இது ரொம்ப சீப்பாக இருக்குது எனக்கு தைவானை கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட உண்மையான கமெண்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதில் யூடியூப்பில். ஓகேங்களா? மினி தாலி மீல்ஸ் வெறும் 90 தான். நார்த் இந்தியன் ஸ்டைலு, சவுத் இந்தியன் ஸ்டைல் ரெண்டுமே வச்சுருக்காங்க. அப்படைசர்லாம் மெதுவடை இருக்குது. ஆகா, மசால் வடை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசால் வடை இருக்குது. அதுக்கு பாருங்கள், மசால் வடை தான் 80 போட்டிருக்காங்க. வித் சாம்பார் சட்னி போட்டிருக்காங்க. தெளிவாக 2 தரன் இருக்காங்க மசால் வடை. மெதுவடையும் 2 தரன் இருக்காங்க. அதே சாம்பார் சட்னி வடை. ஓகேங்களா? சாம்பார் வடை இருக்குது 100. ஆனியன் பக்கோடா. திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாங்க கல்யாணம்ன்ற மாதிரி. நமக்கு இப்போ எது இருக்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து எல்லாமே சாப்பிடணும்னு தோணுது. எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. போயிட்டு வீட்டில் போய் படுக்க வேண்டியது தான், சுத்த முடியாது வெளியில். இட்லி பாருங்கள், இட்லி கட்டாயம் சாப்பிட்ணும், தோசையும் சாப்பிட்ணும், பொங்கலும் சாப்பிட்ணுன்னு தோணுது. என்னத்தை தான் பண்ணுறது பாருங்கள். பொடி இட்லி, ஐயோ அல்லுதே பாருங்கள். என்னடா ரொம்ப பில்டப் பண்ணுறதுங்களா? இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் வாங்க, சில வருஷங்கள் தங்குங்க. நீங்கள் வந்து நாக்கெல்லாம் மறுத்து போய் நம்ம இந்தியன் ஃப்ளேவர்லாம் மறந்தே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எதை சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தாலும் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப பூரிப்படைஞ்சிடுவீங்க. அதுதான் இப்போ எனக்கான ஃபீலிங். இப்போது இங்கே பாருங்கள், மினி டிஃபன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ரெட்டு, ரொட்டி, ப்ரெட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. சாம்பார், சன்னா மசாலா இதெல்லாம் இருக்குது. சரி, சாப்பிடுமா? ஆத்தென்டிக் இந்தியன் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இங்கே பாருங்க, மசால் வடை வந்துருச்சு. 2 மசால் வடை 80 நினைக்கிறேன். 80 தாய்லாந்து பார்த்து தொட்டுக்க வந்து 1 சட்னி வந்துருக்காங்க. மற்றதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வந்து மசால் தோசைக்கும் இட்லிக்கும் வந்து 2 சட்னி வந்தாங்க. இதை வந்து 1 சட்னி 1 சாம்பார் வந்துருக்காங்க. பாருங்க, மெதுவடை தாய்லாந்து மசால் வடை போயிடுச்சு. பாதிய மெதுவடை சுட சுட சாப்பிடுவோம். அது மேனேஜ் பண்ணுறது வச்சுருவோமா?